guys, welcome back to your channel. இப்போ என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம வாய்க்காலில் வந்து மறுபடியும் தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து இல்லை யார் நடக்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நெஞ்சம்தான் பாட்டெலாம் அதுவே வருது கைஸ். நான் பாடக்கூடாது அப்படின்னு நினைக்கேன், ஆனால் ஃப்ளோவில் வந்து வந்துடுது. சுத்தமாக இல்லை கொக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒயிட் ஒயிட்டாக இருக்கலாம், எல்லாம் கொக்கு அது இதுன்னு அங்கேயும் மேய்ஞ்சிட்டு கிடக்கு. காக்காலாம் நிற்கிது பாருங்கள் மீனுக்காண்டி. ஏன்னா மீன் வந்து இறந்துரும் இன்றைக்கி, இல்லைன்னா நாளைக்குள்ளே மீன் வந்து இல்லை இன்றைக்கே இறந்துருக்கும். ஏகப்பட்ட மீன் ஆல்ரெடி இறந்துருக்கும். எதுக்கு இறக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில். ஏன்னா வெயில் வந்து நொறுக்கி அடிக்குது. உங்கள் வீட்டு வீடு கிடையாது, எங்கள் வீட்டு வீடு கிடையாது, அந்த லெவலுக்கு அடிக்குது. இல்லை அந்த பாருங்க கொக்கை பாருங்க, எல்லாம் மீனுக்காண்டி தான் நிற்கிதுங்க. கைஸ் பாம்பு கைஸ், எங்கே மீன் காய்ஸ், அட்டே பாம்பு கைஸ். அப்பா சி அனகொண்டா, சத்தியமான கொண்டா. ஓவா ரியல். அப்பா சி அப்பா ஓவா அனகொண்டா பாம்பு கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். அப்பா பாம்பு, ஒரு அனகொண்டா பாம்பு. அது வந்து அனகொண்டா தான். அதாவது எப்படி சொல்லுவாங்க, இன்னொரு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, செத்து 2-3 நாள் இருக்கும். ஏன்னா புழு எவ்வா சி அது பேர் ஏதோ ஒரு பெரிய ஒரு நேம் சொல்லுவாங்களே, பேர் ஏதோ ஒன்று மறந்துருச்சு. அனகொண்டா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு தான் அது, மலைப்பாம்பு. அனகொண்டா மலைப்பாம்பு என்ன ஒன்று தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்துருக்கோம். கொக்கு அதிகமாக நிற்கி பார்த்தீங்களா, கொக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல மீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பா சார் இறந்து கிடக்கு பாருங்க. விலாங்கு மீன், நான் வந்து விலாங்குன்னு தான் சொல்லுவோம். சரி ஒன்றாவது உயிரோடு இருக்குமா பார்ப்போமா உள்ளே இறங்கி. அவ்வாடி இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருந்துச்சு தெரியுமா. இப்போ எதுவுமே உயிரோடு இல்லை. ஆனால் வேண்டாம், இறங்க வேண்டாம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் தான். நம்ம பிடிச்சிருப்போம், நம்ம சேனல் நிறைய வாட்டி பிடிச்சிருப்போம். மீனுங்க தான் அது எல்லாமே. ஃபுல்லாகவே ரொம்ப இதாகிடுச்சு எல்லாம். பாவம் இனிமேல் வேறு வெயில் காலம், எல்லாமே அப்படி இறந்துரும் மீன். இனிமேலாம் மீன் இருக்கிற ஒரே இடம் ஏனப்புந்த மடம் மட்டும்தான் நம்ம மீன் இங்கே இருக்கும். வேறு எங்கேயுமே நம்ம மீன் இருக்காது. இந்த 2 மாதம், மே மாதம், அப்புறமா மே மாதம்தான் ஓவர், ரொம்ப இது ஓவர் வேலு. எனக்கு தெரியும், ஆனால் இல்லை நம்ம இறங்கி பார்த்தா ஒரு 2-3 மீன் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொக்கு இருந்துச்சு, கொக்கு வந்து வேட்டையாடிடும். எங்கேயுமே மீன் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ப்ரோஸ் அங்கே மீன் பிடிச்சிட்ருக்கான்லே ஜிக்கு போட்டு, நம்ம சும்மா இங்கே வந்தோம் அப்படி மீன் வீடியோ எடு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இல்லை சாரி எப்போவுமே வீடியோ டக்குன்னு முடிக்கிற மாதிரியே தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே வாங்க, உங்களுக்கு கீழே இறங்கி கல்லாம் ஊட்டி காட்டுறேன். தண்ணியை பார்த்தீங்களா ரொம்ப இதாகிட்டு, கொக்கு கால் தடம் பயிற்சிருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் வந்து. சரி பார்க்கலாம், இதில் ஏதாவது ஒரு மீன், கண்டிப்பாக மீன் வாய்ப்பு இல்லை, ஆனால் ஏதாவது இருக்கும். அப்பா தண்ணி ஓவர் சூடு கைஸ். அப்பா தண்ணி ஓவர் சூடு. என்ன ப்ரோ வேலை அடிக்கல சூடுன்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து மத்தியானம் தான், ஆனாலும் எப்படி சூடுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து அந்த சூடு வந்து அப்படியே தான் இருக்கும். ராத்திரி முடிச்சுன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு மாறும். அதே நான் அந்த சூடுன்னு தான் ஏன்னா இப்போ தான் அந்த சூடு நமக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அந்த தண்ணி அப்படியே இருக்கும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போவே நம்ம பார்த்தாச்சு. இங்கே நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே கைஸ், இது வந்து நம்ம வந்து 5 கால் மடம் நம்ம மேலே தான் எப்போ இருந்து மீன் பிடிப்போம்.
பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல எப்போவுமே நம்ம இருந்து மீன் பிடிப்போம், உள்ளே வந்து மீனை இது பண்ணுவோம். இது மாதிரி இங்கேயும் இது மேலே நின்று தான் நம்ம எப்போவும் மீன் பிடிப்போம். இது வந்து 4 கால் மடை, இது வந்து 5 கால் மடை. அதெல்லாம் என்னன்னு சொல்லி அப்புறமாட்டி சொல்கிறேன். இன்னும் வத்தட்டு தண்ணி. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் என்னது ஏக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாதாரண நேரத்தில் இங்கெல்லாம் வந்து நிற்கக்கூட முடியாது, ரொம்ப புதக்குழி கணக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மட்டும் வீடியோ என்னன்னு தெரியும் உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். இந்த காலாட்டி எவ்வளோத்துக்கு உள்ளே போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி புதக்குழி மாதிரி பார்த்தா தெரியும், புதையும். ஆனால் இப்போதைக்கு ஏக்கு புதையலன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அடித்து வெயிலுக்கு வந்து இறுகிட்டு மண், அதனால் இப்போ புதையாது. அதான் தெரியும் அங்கங்கன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்துட்டுங்க. வத்தலாமல் ஃபுல்லாக உள்ளே போய் நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, நம்ம எப்போவுமே ஏற்றல தான் இதெல்லாம் ஃபுல்லாக மீன் பிடிப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னே டிவியில் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், அது இடம் அதிருது, இது உங்களுக்கு தெரியாது கேமராவில். அதாவது வந்து உணர்ச்சி. அப்பா அடி நல்லா இறுக்கிட்டேன். இனிமேல் எங்கேனாலும் நடக்கலாம் சேஃபாக. நம்ம இதெல்லாம் ஒரு வேட்டே கிடையாது இதுக்கு. இங்கே வந்துட்டேன் பாருங்க. அப்பா அண்டி சும்மா தரமாக இருக்குது கேஸ். இது இடமே ஒரு அழகான இது. ஆனால் என்ன அழகு இருக்கிற இடத்துல தான் என்றைக்குமே ஆபத்து இருக்கும். பழமொழி உண்டு, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் பார்க்க என்ன தான் அழகாக இருந்தாலும் மணி எத்தனை? 6:20. கரெக்டாக 6:20 ஆகுது. மூர்த்தி மணி எத்தனை? 6:20 தானே? கரெக்டாக 6:20 ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் இல்லை இன்னொரு 30 நிமிஷத்தில் 40 நிமிஷத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிரும். அப்போ வந்து பாருங்கள், அழகு இருக்கா ஆபத்து இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோத்துக்குள்ளே அழகு இருக்கோ அவ்வளோத்துக்குள்ளே இங்கே ஆபத்து உண்டு கைஸ். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து அதே வாய்க்காக்கார ஓடுறனாலே கொஞ்சம் பயம்தான். அது சொன்னால் புரியாது, சேர்த்தால் மறக்காது. ஏன்னா கைஸ் டெத்து தான். எதுக்கு அப்புறம் அப்படின்னா டெத்து தான் கைஸ். முக்கியமாக அதிகமாக என்னென்ன டெத்து, இறந்துருவாங்க தானே. இறந்தவங்க ஆவி இங்கேயே அலையுமா அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க. துணி கிணி எப்படி எட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்பா கழிச்சு விடுறது கழிப்பு எல்லாம் இங்கே தான் நடக்கும். வாய்க்காலில் ஆற்றுல இங்கே நடக்கும். எவ்வளோ குவாலிட்டி பாருங்கள். நாய்கள், டாக்ஸ் இல்லை சரி ஆட்டுக்குட்டி நாய் இப்போ வராது. இன்னும் ஒரு வாரம் ஆகும். அப்போ தான் மெதுவாக வந்து எதாவது கிடக்காடா சாப்பிட்லாமா இல்லையான்னு பார்த்துட்டு கிடப்பான்லே. நாய் வந்து அவ்வளோவா இந்த சைடு வராது. வா 6 அடித்து உள்ளே கொண்டு போட்டாலும் ஒன்றும் தெரியாது கைஸ். தண்ணிக்குள்ளே கல்லில் தான். ஏன்னா அதான் உண்மையில ரியாலிட்டி அதான். எத்தனை டெத்து இங்கே நடந்திருக்கோம். அப்பா 1-2 டெத்தா கொண்டு உள்ளே போட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதே இதில் ஓகே கைஸ், வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது மீன் ஒன்றுமே மாட்டலை. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு மீன் எதுவுமே மாட்டலை. இப்போ அடுத்து என்னன்னா போக வேண்டியதுதான். வேறு என்ன கைஸ், பெருசாக யாருமே கிடையாது. வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வந்து சும்மா வரதான் செஞ்சோம். பட் பாம்பு பார்த்தது தான் கைஸ் எல்லாம் நம்பவே முடியல. அம்மாடி, ஆனால் இன்னும் பாம்பு பார்த்தது செம பயமாக இருக்குது கைஸ். அதான் அம்மாடி. ஸோ கைஸ், bye take care, bye.